ஸ்ட்ரீட் டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காலங்காலமாக இருக்குது, நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனால் அப்போலாம் வந்து இந்த அளவுக்கு வெறியா செயல்படலை. இப்போ திடீர்னு இந்த நாய்கள்லாம் வந்து இவ்வளோ வெறியா இருக்குது, என்ன காரணம் சார்? மெயின் வந்து பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒரு பாயிண்ட் என்னன்னா, நாய் கடிச்சா ரேபிஸ் வராது. ரேபிஸ் நாய் கடிச்சா தான் ரேபிஸ். ஆனால் பிரச்சனைங்க என்னன்னா, எது ரேபிஸ் நாய் நமக்கு தெரியாது. ரேபிஸோட அறிகுறிகள் ஒன்ஸ் டெவலப் ஆயிடுச்சுன்னா 100% மரணம் உறுதியாது. உங்களோட பழைய தங்க நகைகளை விற்க, அடகு வச்ச தங்க நகைகளை மீட்டு நியாயமான விலைக்கு விற்க இப்பவே ஜிஎன்ஆர் கோல்டு ட்ரேடர்ஸ்க்கு கால் பண்ணுங்க. உங்க வீடு அரண்மனை மாதிரி இருக்கணும்னு ஆசையா? டீக் 42 உங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த ஒரே கடை. வந்து பாருங்க, பிடிச்சத வாங்குங்க. குறிப்பாக இந்த திருநாய்கள்லாம் வந்து குழந்தைகளை குறி வைக்கிறதுக்கு காரணம் என்ன சார்? எங்க ஸ்ட்ரீட்ல வந்துட்டு ஒரு 2 டாக்ஸ் அப்படி தான் பிஹேவ் பண்ணிக்கிட்டு பயங்கரமா வந்து எல்லாரையும் அக்ரெசிவா பண்ணிக்கிட்டு இருக்கு. நான் போகும்போது வந்துட்டு இந்த ஒரு டாக் வந்து பண்ணும்போது மீதி இருக்கிற 3 வந்து அதுக்கு அகைன்ஸ்ட். ரேபிஸ்க்கு இந்த ஊசிலாம் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. மருந்தே இல்லைன்னு சொல்லி கேள்வி இல்ல, அது வந்து பாத்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட்ன்றது கிடையாது. ட்ரீட்மெண்ட்ன்றது என்ன, இப்போ எனக்கு ரேபிஸ் நோய் உண்டாயிடுச்சு, ரேபிஸை கொல்லணும், அந்த வைரஸை கொல்லணும், எனக்கு மருந்து கொடுங்க அப்படின்னா கிடையாது. நிறைய பேர் வந்து ஷோக்கு சும்மா வாங்கிட்டு அதை சும்மா ஸ்டைலுக்குன்னும் போது வெசநகர் பீச்சுக்கு வந்து வந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறது. ஆனால் அங்கே கூப்பிட்டு போகும்போது அதுக்கு வந்து வாயில வந்து கட்டி போடணும், அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் இருக்குது. ஸோ அதுங்க மூடு வந்து அக்ரெஷன் மூடு. ஹண்டர்ஸ் அப்படின்ற மாதிரி பிரீட்ஸாக இருக்கும். எக்ஸாம்பிள் ராட்வேலியர் எடுத்துக்கோங்க, கிரேடன் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பிரீட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப பிட்புல் எடுத்துக்கோங்க, எல்லாம் அக்ரெஷன் பிரீட்ஸ். அப்போ இந்த மாதிரி பிரீட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து கொண்டு வந்து சோஷியலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறது ரொம்ப கஷ்டம். குழந்தைங்கள பார்த்தாலும் இது பண்ணணும். அதெல்லாம் யாரை பார்த்தாலும் வெறிகுண்டா ஆடிடும். வணக்கம் சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரீட் டாக் விஷயம் தான் வந்து பரவலாக பேசிகிட்டு இருக்காங்க. திருநாயை வந்து சில பேர் ஆதரிக்கிறாங்க, சில பேர் ஆதரிக்க மாட்டாங்க, வெறுக்கிறாங்க. நீங்கள் ஒரு டாக் லவர் வேறு, நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயம்? இல்லை, நம்ம ஆக்சுவலாக வந்துட்டு டாக் லவர் அப்படின்றது ஒரு சைடு இருந்தாலும் ஜென்ரலாக வந்து எல்லா மனிதர்த்தையும் வந்து நம்ம லவ் பண்ணுறது தான். அதுக்கு நம்ம பறவைக்கு எதிரி, அதுக்கு எதிரி எல்லாமே, எல்லா உயிரினமும் வாழணும்னு நினைக்கிற ஒரு ஆள் தான் வச்சுக்கோங்களேன். அதுக்கு மேலே மனித லவர், ஓகேங்களா? கண்டிப்பாக ஹியூமன்ஸை தான் ஃபஸ்ட்டு லவ் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு 2 விஷயமா நம்ம மெயினாக பார்க்கணும். ஏன்னா வந்து நாய்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது. அது ஒரு பெரிய ப்ராப்ளமாக க்ரியேட் பண்ணுது. நிறைய வீடியோஸ் பார்க்குறோம். பசங்களாம் வந்துட்டு போகும்போது, குழந்தைங்கலாம் போகும்போது அந்த குரூப் அட்டாக்ஸ் வந்து டாக்ஸ் வந்து பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அசம்பாவிதம் நடக்குது, உயிரிழப்பு சில நேரத்தில் ஏற்படுது. அப்படின்றது வந்துட்டு ரொம்ப ஒரு ஆச்சரியமாக நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துல வந்துட்டு நம்ம டாக்ஸை வந்து லெவல்ஸ், அமௌண்ட்ஸை கண்ட்ரோல் பண்ணணுன்றதுல மாற்றுக்கிறது இல்லை. ஸோ இப்போதைக்கு எமர்ஜென்சியாக இந்த சிச்சுவேஷனை சால்வ் பண்ணணும். ஏன்னா இந்த சைட் சொல்கிறது என்னன்னா, இவ்வளோ நாய்கள் இருக்கும் போது ஒருத்தங்க நடந்து கூட போக முடியல அப்படின்றது ஒரு இருக்கணும் போது கண்டிப்பாக இப்போதைக்கு அந்த நாய்கள் எல்லாம் கூட்டிட்டு ஒரு ஷெல்டர் ஹோமில் வச்சு அவங்களெல்லாம் வந்து பராமரித்து ஒரு அனிமல் பர்த் கண்ட்ரோல்லாம் பண்ணி அப்புறம் தெருக்கு 1-2 நாய் விடுறதுல தப்பு கிடையாது அப்படின்றது தான் வந்துட்டு நம்ம பார்வையாக இருக்குது. இந்த நாய்களை ஃபுல்லாக கொல்லணும், எல்லா நாய்களும் வந்து இனி ஸ்ட்ரீட்டில் நாயே இருக்கக்கூடாது, நாய்களை மொத்தமாக கொண்டுருங்க அப்படின்றது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஏற்கிறது மாதிரி இல்லை. அது கொஞ்சம் அகெயின்ஸ்ட் த நேச்சராக வந்து இருக்குது. ஏன்னா நம்ம பிறந்து வளர்ந்ததுலேருந்து நம்ம வீட்டில் அப்பா எல்லோரும் பிறந்து வளர்ந்ததே பார்த்திங்கன்னா வந்துட்டு டாக்ஸ்ன்றது ஒரு கம்யூனிட்டியில் வந்து இருக்கிற ஒரு விஷயமாக தான் இருக்கே தவிர, எப்படி ஒரு காக்கா இருக்கோ, எப்படி ஒரு பூனை இருக்கோ, எப்படி ஒரு புறா இருக்கோ, அந்த மாதிரி எலி இருக்கோ, அந்த மாதிரி நாய்களும் இருக்க தான் செய்தே தவிர மற்றபடி அதை வந்து டோட்டலாக வந்துட்டு அப்போதுலேருந்து கிடையாது, இப்போ தான் வந்துருச்சுன்ற மாதிரி பார்க்க வேணாம். எண்ணிக்கை அதிகமாக இருக்குது, அதுக்கான நடவடிக்கை இமீடியட்டாக எடுக்கப்படும். ஓகே சார். கவர்மெண்ட் சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அது நாங்கள் ஷெல்டர் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி அதை வச்சு பராமரிப்போன்றாங்க. ஆனால் அது பாசிபிளாக பண்ணுவாங்களா, கவர்மெண்ட் பண்ணுவாங்களான்ற ஒரு தயக்கம் இருக்குது. அது நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? ஏன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் சரியாக நடக்காத மாதிரி இப்போ பேச்சு போயிட்டு இருக்கு இல்லையா? டாக்ஸை பராமரிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு. 100% அது வந்து நீங்கள் சொல்கிறது ஒரு ஏற்றுக்கொள்ளிய ஒரு கருத்து தான். எல்லாரோட அந்த பெட் லவர்ஸோட பயம் அதுவாக தான் இருக்குது. இந்த மாதிரி கூட்டு போயிட்டு கொன்றுவாங்க எல்லாத்தையும். ஸோ அதுதான், அவங்களால பராமரிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே வந்து இல்லை. எப்படி அவங்கள நம்பி வந்து நம்ம விடுறது அப்படின்றது தான் இந்த சைட் தரப்போட வாதமாக இருக்குது. ஸோ அதுவும் வந்துட்டு ஏற்றுக்கொள்ளணும். இப்போ நம்ம நிறைய செய்திகளில் பார்க்குறோம், நம்ம அரசு சைட்லேருந்து, முதல்வர் சைட்லேருந்து நம்ம ஒரு இதெல்லாம் விட்டுருக்காங்க. என்னென்னா வந்துட்டு நிறைய வெட்டினரி டாக்டர்ஸ் நாங்கள் வந்து இப்போ வந்து இது உள்ளே எடுத்திருக்கோம், நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் டெவலப் பண்ணியிருக்கோம், வெட்டினரி ஹாஸ்பிட்டல்ஸ் டெவலப் பண்ணியிருக்கோம், ஸோ அதனால் நாங்கள் வந்து அதை பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் எந்த அளவுக்கு அது சாத்தியம் அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு அரசாங்கம் அதை பண்ணும்போது இந்த மாதிரி வந்து அந்தந்த பெட்ஸ் எந்தெந்த ஸ்ட்ரீட்டில் எடுக்கிறாங்களோ, அந்த எப்படியும் அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்க யாரோ 2-3 பேர் பெட்டில் வர அதை பார்த்து சோறு போடுறவங்க இருப்பாங்க, அவங்கள அதை உள்ளே சேர்க்கலாம். என்ஜிஓஸை உள்ளே சேர்க்கலாம். ஸோ இவங்க எல்லாருமே உள்ளே சேர்ந்து அரசு வந்து இதை செய்யுதான்னு சொல்லிட்டு பேக்கப்லேருந்து இவங்களும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறது, கண்காணிக்கிறதுன்ற மாதிரி. ஏன்னா சில பேர் வந்து கொஞ்சம் இடம் வச்சுருப்பாங்க, ஒரு ஃபார்ம் வச்சுருப்பாங்க, அந்த இடத்துல வந்துட்டு இந்த இடத்தையும் எடுத்துக்கோங்கன்ற மாதிரி அந்த நாய் பராமரிப்புக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஹெல்ப் பண்ணலாம். ஸோ தட் இவங்களுக்கும் வந்து அவங்க கொன்றுவாங்களான்ற பயம் இருக்காது.
அது மாதிரி அரசுக்கும் இவங்களோட சப்போர்ட்டும் வந்துட்டு கொஞ்சம் இருக்குன்னும் போது நாய்கள் உயிருக்கும் ஆபத்து வராமல் ப்ளஸ் சேம் டைம் நாயை பராமரிக்கிறது, அனிமல் பர்த் கண்ட்ரோல், கருதறை பண்ணுறது, இதுக்கும் வந்து கொஞ்சம் வசதியாக இருக்கும் அப்படின்றது தான் நம்மளோட பார்வையாக இருக்குது. ஸோ டோட்டலாக அரசு நீங்கள் பண்ணுங்கன்னு விடும்போது என்ன வேணால் நடக்கலாம். ஏன்னா அங்கே என்ன நடக்குது பேக் எண்ட்லன்றது பார்க்கறதுக்கோ கேட்கறதுக்கோ ஆள் கிடையாது. ஸோ கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி பெட் லவர்ஸு ப்ளஸ் அவங்களோட அசோசியேஷன்ஸ், இந்த மாதிரி தன்னார்வலர்கள், அதே மாதிரி என்ஜிஓஸ் இவங்களாலேயும் ஒன்று சேர்த்து உள்ளே கொண்டு வந்து இந்த ப்ரோக்ராமை நடத்தினா கொஞ்சம் நம்பிக்கையாகவும் இருக்கும், சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், நாய்களுக்கும் நல்லதாக இருக்கும், பப்ளிக்குக்கும் யார் இதுக்கு அகெயின்ஸ்டாக பேசுகிறாங்களோ ஐ மீன் அவங்க குழந்தைக்கு அவங்க அந்த தரப்புக்கும் வந்துட்டு ஒரு சாதகமாக கரெக்டாக முடியுன்றது நம்ம. ஓகே சார். ஸ்ட்ரீட் டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா காலங்காலமாக இருக்குது, நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனால் அப்போல்லாம் வந்து இந்த அளவுக்கு வெறியாக செயல்படலை. இப்போ திடீர்னு இந்த நாய்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ வெறியாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் சார்? மெயின் வந்து பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் தான் சார். ஓகேங்களா, எப்போ எண்ணிக்கைகள் அதிகமாகுதோ தவறுகள் நடக்குதுன்றது தான் யதார்த்தமான உண்மை. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ நம்மளே வந்துட்டு ஒரு மனிதர்கள் நிறைய பேர் ஒரு சின்ன ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிறோம்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து ஒரு 10 பேர் வச்சு நடத்தினோம்னா ரொம்ப அழகாக டீசெண்டாக எல்லாரும் கவனிச்சு அழகாக அமைச்சிருவோம். ஆனால் ஒரு கூட்டம் வந்துட்டு அலைமோதுது அப்படின்னும் போது யாரையும் கவனிக்க முடியாது. அதில் ஒருத்தன் எவனே பிரச்சனை பண்ணுவான், எவன் பிரச்சனை அவன் கூட சேர்ந்து ஒரு 10 பேர் சேர்ந்துருவாங்கன்ற மாதிரி தான் இங்கேயும் நடக்குது. ஒரு 2 நாய்கள் ஒரு தெருவில் இருக்கும்போது வந்துட்டு அழகாக நீட்டாக இருக்குங்க, ஃப்ரெண்ட்லியாக இருக்குங்க பார்க்குங்க. ஆனால் ஒரு 5-10 ஆகும்போது அந்த ஏரியாக்காரன் எங்கே வரான்னு சொல்லிட்டு இதுங்க அதை பார்த்து குலைக்கிறது, அதுங்க இதை பார்த்து குலைக்கிறது அப்படின்னும் போது 1-2 அதில் அக்ரெஷனாக மாறுது. 1-2 கொஞ்சம் புள்ளிங்கோ ஸ்டைலில் நம்மளுக்கு மாறிடுது. அப்போ வந்துட்டு அந்த 1-2 அட்டாக் பண்ணுறது வந்துட்டு பொதுமலையாக நம்ம பேசப்படுது. ப்ளஸ் வந்து டாக்ஸோட கணம் ஒன்று போய் இது பண்ணும்போது மீதி இருக்கவங்களும் இவன் ஏதோ எதிரி போல இருக்குது, இது போய் அட்டாக் பண்ணுதுன்னு சொல்லிட்டு கூட சேர்ந்துருதுங்க. ஓகே. ஸோ அப்படின்னும் போது வந்து நிறைய தவறுகள் நடக்குது. ஸோ எண்ணிக்கை தான் இங்கே மெயின் பிரச்சனையாக பார்க்குறேன். மற்றபடி வந்துட்டு இப்போ எங்கள் ஸ்ட்ரீட்டில் வந்துட்டு ஒரு 2 டாக்ஸ் அப்படி தான் பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருந்தது. பயங்கரமாக வந்து எல்லாரையும் அக்ரெசிவாக பண்ணிக்கிட்டு இருக்குன்ட்டு. அப்புறம் நான் போகும்போது வந்துட்டு இன்னும் ஒரு டாக் வந்து பண்ணும்போது மீதி இருக்கிற 3 வந்து அதுக்கு அகெயின்ஸ்டாக வந்து குலைச்சிது. எதுக்கு இவரை போய் நீங்கள் வந்து இது பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அதுங்களுக்குள்ளேயே சண்டை. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஏதோ 1-2 பிஹேவியர் வந்துட்டு இந்த மாதிரி இருக்க தான் செய்யுது. ஸோ கண்டிப்பாக இது வந்து நம்ம இந்த எண்ணிக்கை அதிகமாகிறது தான் முக்கியமான காரணமாக நான் பார்க்குறேன். மற்றபடி வந்துட்டு இந்த நாய்களுக்குள்ளே ஏதோ ஒரு புது நோய் பரவிடுச்சு, எல்லாம் பைத்தியம் ஆகிடுச்சு, எல்லா நாய்களும் இந்த மாதிரி வெறி கொண்டு ஜாம்பி மாதிரி அலைஞ்சிக்கிட்டு இருக்குங்க அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்க வேண்டாம். ஸோ எண்ணிக்கை அதிகமாக வர பிரச்சனைகள் தான், அதை நம்ம வந்து சரி செய்யணுன்றதான் நம்ம பறவையாக இருக்குது. ஏன்னா எவ்வளோ அப்பாவி நாய்களும் பார்க்குறோம். அந்த 10ல் 1-2 இப்படி வெறியாட்டம் ஆடுதுன்னா மீதி 7-8 ரொம்ப அப்பாவிங்களாக இருக்குங்க. நம்ம வந்தாலே வாலாட்டுங்க, ஏதாவது போடுவானான்னு சொல்லிட்டு நம்ம உள்ளே போகும்போதே எதிர்பார்க்குங்க. போடலன்னும் போது மேலே போய் பால்கனிலேருந்து போடுவானான்ட்டு ஒரு 10 நிமிஷம் பால்கனிலாம் உள்ள சிசிடிவிலேருந்து பார்த்துக்கிட்டு இருப்பேன். 10 நிமிஷம் அங்கேயே உட்காந்துக்கிட்டு மேலே பார்த்துக்கிட்டு இருங்க. ஏன்னா ஒரு வாட்டி 2 வாட்டி போட்டு பழகிருப்போம். ஸோ அதனால் வந்து மேலேருந்து பிஸ்கெட் போடுவாரா போடுவாரா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கோங்க. அப்புறம் மேலேருந்து நம்ம போய் போட்ட உடனே தான் சந்தோஷம்டான்னு சொல்லிட்டு சாப்பிட்டு போவோங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நிறைய அப்பாவி நாய்கள், நம்மள நம்பி சார்ந்த நாய்களும் நிறைய இருக்குன்றதுல மாற்றுக்கிறது இல்லை. ஏன்னா அவங்களுக்குன்னு ஃபுட்டுன்றது நம்ம போடுறதோ இல்லைனா இந்த வைக்கிறதோ இல்லை குப்பை தொட்டியில் போய் தேடுறதோன்ற மாதிரி தான் இருக்குன்றது தான் யதார்த்தமான. குறிப்பாக இந்த திருநாய்கள்லாம் வந்து குழந்தைங்களை குறி வைக்கிறதுக்கு காரணம் என்ன சார்? அப்போது சின்ன வயசு குழந்தைங்க போனாலே கரெக்டாக இல்லை கையில் வச்சிருந்தாலுமே பாஞ்சு இந்த குழந்தைங்களை பிடிக்கிறதுக்கு என்ன சார்? இல்லை, நான் என்ன நினைக்கிறேன்னா முக்கியமாக வந்துட்டு அவங்களுக்கு ஈக்குவல் ஹைட்டில் அது வருது, ஈஸி டார்கெட்ஸ்ன்னு நான் பார்க்குறேன். இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு நம்மளே வந்து இந்த திருடுறவங்களெல்லாம் கேட்டிங்கன்னா ஏங்க இவங்கள போய் திட்டுறீங்கன்னா, இல்லை இந்த வயசான ஆயாவை நம்ம செயின் எடுத்தோம்னா அவங்களால திருப்பி ஓடி பண்ண முடியாது. இப்போ வந்து ஒரு போலீஸோ இல்லை நம்மள மாதிரி ஒரு மேனை போனால் நம்ம திருப்பி ஓடி போய் பிடிப்போம், நம்ம பைக்கை ஓட்டுவோம், ஸ்பீடாக போய் சேஸ் பண்ணுவோம். ஸோ இதுங்களுக்கு வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்க ஹைட்லேயே ஒருத்தவங்க வராங்க, சும்மா அப்படி தள்ளி விட்டுருவாங்க, பயப்படுறாங்க, பயந்துருவாங்க, ஐயோன்னு பயப்படுவாங்க. அந்த கத்தும் போது இதுங்களும் இன்னும் அஜிடேட் ஆகிடுதுங்க. ஓகேங்களா. ஆனால் நம்மள மாதிரி ஆளுங்க போகும்போது கொஞ்சம் ஹை பில்ட்டாக போகும்போது அதுங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். இது எல்லாமே வந்து அந்த சுப்பீரியர் ஸ்பீசிஸ் இன்ஃபீரியர் ஸ்பீசிஸ்ன்ற மாதிரி ஒரு லெவலில் தான் சார். அதுங்களோட ஹைட்டுக்கு வரும்போது அதுங்களோட குள்ளமாக வரும்போது அதுங்களுக்கு ஒரு ஈஸி டார்கெட்ஸாக வந்துட்டு இருக்குது. அது அதோட இதுவை வந்து வெளிப்படுத்துது. ஆனால் நம்ம அப்படி ஜெய்ஜாண்டிக்காக வரோம் ஏய் அப்படின்ற நம்ம சவுண்டு, வாய்ஸு, மாடுலேஷன் எல்லாமே ஒரு பயத்தை உண்டாக்குதில்ல. ஒரு சிங்கம் வந்து கர்ஜித்தாலே போதும் நம்மளாம் பயந்து ஓடிடுறோன்ற மாதிரி நம்ம சவுண்டு போடும்போது நாய்ங்க பயப்படுது. ஆனால் குழந்தைங்க அந்த பிஞ்சு இது வந்து சவுண்ட்லாம் அதுக்கு வந்து ரொம்ப விளையாட்டாக தெரியுது, வாடா அப்படின்ற மாதிரி அட்டாக் பண்ணுதுங்க. ஸோ மெயினாக நான் அதை தான் பார்க்குறேன். தே ஆர் சீயிங் த பேபிஸ் ஆஸ் தேர் சாஃப்ட் டார்கெட்ஸ், ஈஸி டார்கெட்ஸாக பார்க்குதுங்க. ஸோ அந்த 1-2 அந்த அக்ரெசிவ் டாக்ஸ் வந்து அந்த இதுவை பண்ணுது. அதுவும் நான் திருப்பி சொல்கிறேன், 10ல் வந்து ஒரு 2 நாய்கள் அப்படி இருக்கும். ஆனால் ஒரு 7-8 நாய்கள் குழந்தைங்களோட ரொம்ப நல்லா பழகும், ரொம்ப நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், குழந்தைங்கள ரொம்ப நல்லா பார்த்துக்கோங்க, ரொம்ப நல்லா கார்ட் பண்ணுங்க, இந்த மாதிரியும் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதுவும் ஒரு சைடு இருக்குது. ஆனால் 1-2 டாக்ஸ் இப்படி இருக்கிறதுனால வந்துட்டு அந்த டாக் குடும்பத்துக்கே அவமானன்ற மாதிரி. ஸோ அந்த 2 நாய்கள் பண்ணுறது இவ்வளோ ஒரு சேட்டையாக இருக்குது. ஆனால் அதுக்காக அந்த 1-2 நாய்க்காக நம்ம எல்லா நாய்க்கும் வக்காலத்தும் வாங்க முடியாது. ஓகேங்களா. ஏன்னா இங்கே போகிறது ஒரு குழந்தையோட உசுறு, அதுவும் நம்ம பார்க்கணும்.
ஸோ ஒரு குழந்தை தான் நம்மளுக்கு முக்கியம். ஏன்னா நம்ம ஒரு மனிதனாக இருக்கும்போது நம்ம ஸ்பீஷீஸை முதல்ல பாதுகாக்கணுன்றது முக்கியம். சேம் டைம் நான் சொல்கிற வாதம் என்னென்னா, அந்த ஸ்பீஷீஸை அழிக்கணும்னு கிளம்பாதீங்க, அதுக்கு ஒரு பராமரிப்பு இடம் கொடுத்து அதை பார்த்துக்கோங்க அப்படின்றது தான் நம்மளோட பார்வையாக இருக்குது. ஓகே சார். இப்போ டாக் வந்து நம்மளுக்கு கடிச்சிருச்சுன்னா, ஒரு ஸ்ட்ரீட் டாக் ஃபஸ்ட்டு வேலையை நம்ம என்ன சார் பண்ணணும்? கண்டிப்பாக நம்மளை ஃபஸ்ட்டு கடிச்சிருச்சுன்னா முதல்ல டாக்டர்கிட்ட போயிடணும் சார். எந்தமே தயவு செஞ்சு வந்து டாக் பைட் அப்படின்னும் போது நோன் பைட்டா அன்னோன் பைட்டான்னு சொல்லிட்டு நீங்கள் மெயினாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஓகே. சப்போஸ் இது வந்து நோன் பைட்னு என்ன அர்த்தம்னா வீட்டு நாய், நம்ம கூடவே வளர்ற நாய். ஆனால் அன்னோன் பைட்னா நம்ம கூடவே சம்மந்தமே இல்லை, எங்கேயோ வெளியே ஒரு நீங்கள் பக்கத்து தெருவுக்கு போகிறீங்க இல்லை ஏதோ ஒரு ஏரியா போகிறீங்க, ஒரு நாய் கடிச்சிருச்சுன்னா அது ஒரு அன்னோன் பைட். ஸோ அந்த மாதிரி டாக்ஸ் ஏதாவது அன்னோன் பைட்னு இமீடியட்டாக டாக்டர்கிட்ட போய் ஆகணும். ஏன் அப்படின்னா தடுப்பூசி போடுறதுக்காக. ஏன்னா நிறைய பேர் வந்து என்ன வேணா வீட்லேயே உட்காந்துட்டு ஏதாவது வந்து ஒரு இது மருந்தை வந்து மேலே தேய்ச்சிக்கிறது, இல்லைன்னா மூலிகையை மேலே தேய்ச்சிக்கிறது, அல்ல கையில் போட்டு கட்டுறது, இந்த மாதிரி ஏதாவது பண்ணி டைமை வேஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. ரீசெண்டாக கூட ஒரு பொண்ணுக்கு பூச்சி கடிச்சு அவங்க மஞ்சள் தேய்ச்சி விட்டுட்டாங்க, அந்த பொண்ணு பார்த்தா இறந்தே போயிடுச்சு. அதெல்லாம் ரொம்ப டேஞ்சர், செல்லுலைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அஜாக்கிரதையாக இருக்கிறதுனால தான் இந்த ரேபிஸ் வருது. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒரு பாயிண்ட் என்னன்னா, நாய் கடிச்சா ரேபிஸ் வராது, ரேபிஸ் நாய் கடிச்சாதான் ரேபிஸ் வரும். ஓகேங்களா? சில பேர் எப்படி நினைச்சு போனா நாய் கடிச்சாலே ரேபிஸ் வந்துடும் அப்படின்ற மாதிரி நின்றதுனால தான் அவ்வளோ கோவங்கள் நிறைய பேருக்கு இருக்குது. அதை போய் எல்லாரையும் கொண்டுங்க, நாய்கள்லாம் கொண்டுங்கன்ட்டு. எல்லா நாய் கடிச்சா ரேபிஸ் வராது, ரேபிஸ் நாய் கடிச்சாதான் ரேபிஸ் வரும். ஆனா பிரச்சனைங்க என்னன்னா, எது ரேபிஸ் நாய் நம்மளுக்கு தெரியாது. அதுக்காக தான் எப்படி ரூல்ஸ் வந்துருச்சு மெடிக்கல்ல வந்து எப்படி வந்து ப்ரோட்டோகால் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாக் பைட்னாலே வந்து பாத்தீங்கன்னா வேக்சினேஷன் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு. வேக்சினேஷன் பண்ணோம்னா 100% அது தடுக்கப்படும். அதில் எந்த பயமும் கிடையாது. நீங்கள் நாய் கடிச்சது அன்றைக்கே போய் டாக்டரை பார்த்துட்டு அந்த ஊசி, செப்டிக் ஊசி, ரேபிஸ் ஊசிலாம் போட்டிங்கன்னா 100% ரேபிஸ் வராது. ரேபிஸ்க்கு இந்த ஊசிலாம் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. மருந்தே இல்லைன்னு சொல்லி கேள்வி இல்லை. அது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கும் ப்ரொடெக்ஷன் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ப்ரொடெக்ஷன்ன்றது தடுப்பூசி, வருமுன் காப்போம். வருமுன் காப்போம். ஸோ தடுப்பூசிகள் வந்து இருக்குது. ஓகேங்களா? ட்ரீட்மெண்ட்ன்றது கிடையாது. ட்ரீட்மெண்ட்ன்றது என்ன, இப்போ எனக்கு ரேபிஸ் நோய் உண்டாயிடுச்சு, ரேபிஸை கொல்லணும், அந்த வைரஸை கொல்லணும், எனக்கு மருந்து கொடுங்க அப்படின்னா கிடையாது. ஆனால் வேக்சின்ன்றது அப்படி கிடையாது. வேக்சின்ன்றது நம்மளோட ரேபிஸ்க்கு அகைன்ஸ்டாக நம்ம எதிர்ப்பு சக்தியை தூண்டி விடுறது. ஓகேங்களா? ஸோ அது அவைலபிளாக இருக்குது. ஸோ அதனால தான் வந்து இது ப்ரிவென்டபிள் நோய் அப்படின்ற மாதிரி கொண்டு வரமே தவிர இது க்யூரபிள் நோயின்னு கொண்டு வர்றது கிடையாது. ஏன்னா ரேபிஸோட அறிகுறிகள் ஒன்ஸ் டெவலப் ஆகிடுச்சுன்னா 100% மரணம் உறுதியாக இருக்குது. ஓகே, அதனால தான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். யாரும் வீட்டில் வந்து டாக் பைட் அப்படின்னும் போது நீங்கள் வந்து கவலைப்படாமல் உடனே டாக்டர் கிட்ட போய் தடுப்பூசி போட்டுக்கிறது ரொம்ப முக்கியம். ஓகே சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டில் வளர்க்குறாங்க, ஆனால் வெளியே கூட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்க கண்ட்ரோல் இல்லாமலே அது வந்து யாராவது போய் கிடைக்க போயிடுது. அதுக்கு என்ன சார் பண்ணலாம்? இதெல்லாம் டோட்டலாக வந்துட்டு இந்த டாக் வச்சிருக்கிற அந்த ஓனர்ஸ் தான் முழு பொறுப்பு. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீங்கள் ஒரு அக்ரெசிவ் ப்ரீட் வந்து வச்சுருக்கீங்க, வாங்குறீங்கன்னும் போது அதோட டோட்டல் கண்ட்ரோல் உங்ககிட்ட தான் இருக்குது. நிறைய பேர் வந்து ஷோக்கு சும்மா வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அது பராமரிக்க கரெக்டாக ஆள் போடுறது கிடையாது. அதை சும்மா ஸ்டைலுக்குன்னும் போது வெசநகர் பீச்சுக்கும் அதுக்கும் வந்து கூப்பிட்டு போயிட்டு இருக்கிறது. ஆனால் அங்கே கூப்பிட்டு போகும்போது அதை ஒழுங்காக ட்ரெயின் பண்ணணும், அதுக்கு வந்து வாயில் வந்து கட்டி போடணும், அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் இருக்கிறது. ஸோ அதுங்க மூடு வந்து அக்ரெஷன் மூடு எப்போயுமே அந்த. ஏன்னா அதெல்லாம் வந்து கார்டியன்ஸு, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்டர்ஸ் அப்படின்ற மாதிரி ப்ரீட்ஸாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் ராட்வேலியர் எடுத்துக்கோங்க, கிரேடன் எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி ப்ரீட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப, பிட்புல் எடுத்துக்கோங்க, எல்லாம் அக்ரெஷன் ப்ரீட்ஸ். அப்போ இந்த மாதிரி ப்ரீட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து கொண்டு வந்து சோஷியலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறது ரொம்ப கஷ்டம். குழந்தைங்கள பார்த்தாலும் இது பண்ணணும், அதெல்லாம் யாரை பார்த்தாலும் வெறிகுண்டு ஆடிடும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி அக்ரெஷன். அப்போ அதெல்லாம் வந்து ஸ்ட்ராங் ட்ரைனர்ஸ் இருப்பாங்க. ஸ்ட்ராங் ட்ரைனர் சொல்கிறது மட்டும்தான் கேட்கும். வீட்லேயே வீக்கராக இருக்கிறவங்க சொன்னால் கேட்காது. ஓகேங்களா? அது அவங்கள பார்த்து அப்படின்ற மாதிரி. ஏன்னா அதுங்க வந்து ஒரு ப்ரீடு, அந்த மாதிரி வந்து ப்ரீடு. ஸோ அதெல்லாம் வந்து ப்ரொடெக்ஷனுக்கு பெரிய பங்களாவில் வெளியே நீங்கள் வச்சுக்கோங்க, இல்லை அந்த செக்யூரிட்டி சைட்டில் வந்து நீங்கள் சேஃப்டிக்கு வச்சுக்கிறது, இந்த மாதிரி தான் நம்ம பண்ணணுமே தவிர அதுக்கு ஒரு ஏரியா கொடுத்து அங்கே தான் அங்கே இருக்கணுமே தவிர அதை பப்ளிசைஸ் பண்ணவே முடியாது. அதெல்லாம் பப்ளிசைஸ் பண்ணுறது இந்த ஓனர்ஸோட ஃபால்ட்டு. அப்போ எல்லாருக்கிட்டையும் கேசி சர்டிஃபிகேட் இருக்கும், கெனால் சர்டிஃபிகேட் இருக்கும், இவங்க தான் அம்மா அப்பா ஓனர்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம பேருங்க இருக்கும். அப்போ அவங்க மேலே கேஸ் புரியுதுங்களா? இதெல்லாம் வந்து ஒத்துக்கவே முடியாது. ஒரு டாக், நீங்கள் வளர்க்குற டாக் போய் இன்னொருத்தவங்களை கடிக்குதுன்னா அதுக்கு முழு பொறுப்பு அந்த ஓனர் தான் எடுத்துக்கணும். ஓகே, இப்போ நான் இருக்கேன், இப்போ நான் ஒரு டாக் வச்சுருக்கேன், அது கடிச்சதுன்னா கண்டிப்பாக பொறுப்பு நான் தான் எடுத்துக்கணும். அவங்களுக்கு வந்து காசு கொடுக்கறதுலேருந்து, அவங்களுக்கு சிகிச்சை பண்ணுறதுலேருந்து, சப்போஸ் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தால் அவங்களுக்கு பார்த்துக்கிறதுலேருந்து எல்லா பொறுப்பும் நான் எடுத்துக்கிற மாதிரி வந்து கண்டிப்பாக ரூல் வரணும். அப்போ தான். இல்லைனா வந்து நாங்கள் என்னங்க பண்ணுறது, நாய் கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அசால்ட்டாக போய் எஸ்கேபிசம் பண்ணுவாங்க. அது தப்பு. உங்கள் நாய், புரியுதா நான் சொல்கிறது, நீங்கள் தான் அதுக்கு ஓனர் அப்படின்னும் போது நீங்கள் தான் அதோட பொறுப்பு எடுத்துக்கணுன்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ எக்ஸாம்பிள் நான் ஒரு டாக்லாம் வளர்க்குறது வச்சுருக்கேன்.
அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லி. ஓகேங்களா? பார்த்துருக்கோம். அது ரொம்ப ஃப்ரெண்ட்லி. யாராவது திருடன் வந்தால் கூட வாங்க சார் வாங்க, குழந்தை. வெல்கம் வெல்கம் வாங்க, இங்கே தான் வச்சுருக்காங்க கோல்டு, எடுத்துன்னு போங்க, ஒரு பிஸ்கெட்டை போட்டால் போடுங்க, இல்லைன்னா ஜாலியாக போங்க அப்படின்ற மாதிரி வந்து இந்த மாதிரிலாம் ப்ரீட்ஸ் வந்து இருக்கும். லேப்ஸ் அதெல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லி ப்ரீட். நீங்களாம் நினச்சா கூட அது கிடைக்காது. நீங்கள் அதை போட்டு மிதிச்சா கூட ஏன்பா மிதிக்கிற என்ன போய் அப்படின்ற மாதிரி ஸ்லாங்கில் தான் பேசினேன். ஸோ இந்த ஒரு சில அக்ரெஷன் ப்ரீட்ஸ் எல்லாம் வச்சுருக்கவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் முழு பொறுப்பு எடுத்துக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஓகே சார், இந்த நேர்காணல் நிறைய விஷயங்கள் எங்கிட்ட பகிர்ந்துட்டீங்க. உங்கள் நேரத்துக்கு நன்றி சார். நன்றி சார்.